சுமார் 1.2 பில்லியன் மக்களின் தலைவீதியை தீர்மானிக்கும் இந்திய மக்களவைத் தேர்தலின் 3ஆம் கட்டம் இன்று நடைபெற்றது. இதில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா, ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் மற்றும் பாலிவுட் நடிகர் நடிகைகள் என பிரபலங்கள் பல இன்றைய தேர்தலில் தமது வாக்கினை பதிவு செய்தனர். இந்திய காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி மற்றும் வேட்பாளர் அஜய் மெக்கின் புதுடெல்லி தொகுதிக்கான இன்றைய தேர்தலில் தமது வாக்கினை பதிவு செய்தனர். இந்த தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியை தோற்கடிப்பதே ஆளும் காங்கிரஸ் கட்சி நோக்கம் என தெரிவிக்கப்படுகின்றது. புதுடெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசின் சில பகுதிகள் உட்பட 11 மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி 91 தொகுதிகளுக்காக இந்த தேர்தல் ஆரம்பமாகியுள்ளது. பொருளாதார சீரமைப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகளை அதிகரித்தல் போன்ற உறுதிமொழிகளை வழங்கிய பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பாலான வாக்குகள் கிடைக்கும் என அதிகளவிலான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி டெல்லி தொகுதியை கைப்பற்றியதன் பின்னர் நடைபெறும் முதலாவது தேர்தல் இதுவாகும். ஆம் ஆத்மி கட்சியின் மக்கள் செல்வாக்கை பரிசீலித்து பார்க்கும் ஒரு தேர்தல் இதுவென அரசியல் ஆர்வலர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். இதேவேளை வட இந்தியாவின் சத்தீஸ்கர் தொகுதியில் 2 பாலிவுட் நட்சத்திரங்களுக்கு இடையில் மோதல் நிலவுகின்றது. இந்திய பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி களத்தில் இறங்கியுள்ள கிரண் கர் தனது தந்தையுடன் இன்றைய 3ஆம் கட்ட தேர்தலில் வாக்கினை பதிவு செய்தார். 543 உறுப்பினர்களை மக்களவைக்கு தெரிவு செய்யும் 9 கட்டங்களை கொண்ட இந்த தேர்தல் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமானதுடன் எதிர்வரும் 12ஆம் தேதி நிறைவு பெற உள்ளது. இந்த தேர்தலின் இறுதி முடிவு மே மாதம் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தியும் இன்று தனது வாக்கினை பதிவு செய்தார். ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டதன் பின்னர் 2004 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளில் இடம்பெற்ற தேர்தல்களில் அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று இன்று வரை கட்சியை வழிநடத்துகின்றார். புதுடெல்லி வாக்கெடுப்பில் இந்திய உபஜனாதிபதி முகமது ஹமீத் அன்சாரியும் வாக்களித்தார். மாவோவாதிகளின் தாக்குதல்களுக்கு இலக்கான பகுதிகளிலும் மக்களவைத் தேர்தலின் 3ஆம் கட்டம் இன்று ஆரம்பமானது. இந்த மக்களவைத் தேர்தலில் 814 மில்லியன் மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதேவேளை வாக்காளர்களின் பாதுகாப்பு கருதி தேர்தல் நடைபெறும் சகல பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. Here